நிரப்பி நடத்துவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு கேட்கும்பதாக நாம் யாவரையும் இருந்த வண்ணமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்கு கடங்காது பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்கள் நல்ல பரிசுத்த தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனந்த ஜெப கொடுக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக எங்களை முற்றிலும் உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுக, நீர் மாத்திரம் பெருக, உமது நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் உம்முடைய கரங்களில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பேசு, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உமக்குள் ஆண்டவரே அநேக அற்புதங்களை காணட்டும் ஐயா, விடுதலையை சுதந்தரிப்பார்களாக ராஜா. உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் ஆண்டவரே. சிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்ற சத்தத்தோடு ஹல்லேலூயா ஆமேன் அவரை மகிமைப்படுத்துகிற ஆமேன் ஹல்லேலூயா என்கிற இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நம் யாவரையும் சந்தோஷப்படுத்துகிறபடினால ஆமேன் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் ஒருவருக்கொருவர் ஆமேன் நம் தேவனுடைய நாமத்தில் ஆமேன் மகிமைப்படுத்த, அவருடைய அன்பை நாம் ஆமேன் விளங்க பண்ண நமக்கு தேவன் தந்த நல்ல சிலாக்கியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த நாளிலும் நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நாம் இரு நாட்களை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை தரித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கர்த்தரை தரித்து கொள்ள வேண்டும் ஆமேன் என்று இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் ஆமேன் இரவுக்குள்ள பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிற நேரத்தில் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் ஆமீன் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று ஸ்தோத்திரம். தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடையார் ஆமீன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கும்போது பகலுக்குரியவர்களாகிய நாமோ அன்பு தேவ ஜனமே
ஆண்டவரை தரித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் இரவிலும் ஆமேன் பகலிலும் பகலுக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள். இரவானாலும் பகலானாலும் ஸ்தோத்திரம் நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம்? பகலுக்குரிய பிள்ளைகள். ஸ்தோத்திரம் பகலுக்குரியவர்களாகிய நாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் நம் ஆண்டவர் எப்போதும் வெளிச்சமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் அவருடைய பரிசுத்தமான ஆமென் பரமனுடைய ராஜ்யத்தில் அங்கே ராக்காலம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஆமென். கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற அவரை தரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு தெளிவு யாருக்குள் வருகிறது? பகலுக்குரிய பகலின் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறவர்கள் இடறி போக மாட்டார்கள். அந்த பாதையிலே ஆமேன் வெளிச்சம் இருக்கிறபடினால் அவர்கள் போகிற பாதை ஆமேன் மிகவும் சுலபமாய் கடந்து செல்வார்கள். இடறி போகாத அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படும். ஸ்தோத்திரம் பகலுக்குரிய ஸ்தோத்திரம் ஆமேன் அந்த கவசத்தை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆமேன் ஒருபோதும் ஆமேன் தங்கள் வாழ்க்கையில் இடறி போவதில்லை. ஸ்தோத்திரம் அவர்கள் விழுந்து போவதில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாதபடி, கீழே விழுந்து போகாதபடி அவர்கள் ஆமேன் நெருக்கப்பட்டு கீழே தள்ளி ஆமேன் ஸ்தோத்திரம் தள்ளுண்டு போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆமேன் கிருபையினுடைய பொற்கரத்தினால் தாங்கி நடத்துவார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டிய காரியத்தில் ஸ்தோத்திரம் ஆமேன் பகலுக்குரிய பிள்ளைகளாய் ஆமேன் கிறிஸ்துவை தரித்தவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன். பகலுக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? தெளிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் கலங்கினவர்கள் அல்ல, கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் திகைத்து போய் திடனற்று போய் இருக்கிற வாழ்க்கை அல்ல. ஆமேன் பகலுக்குரிய பிள்ளைகள் கர்த்தரை தரித்து கொள்ள வேண்டிய பகலுக்குரிய பிள்ளைகள் தெளிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன். அது மட்டுமல்ல, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சீராவை ஆமேன் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொன்ன ஆமேன். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ சாதாரணமாய் எழுதி வைக்கல. ஆமேன் கர்த்தர் மேல் அவ்வளவு ஆமேன் வைராக்கியத்தோடு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு அனுபவம் உடையவர்களாய் சபை காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். குடும்பங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறபடியினால ஆமேன் பவுலடியார் இந்த வார்த்தைகளை ஆமேன் திருஷ்டாந்தமாய் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆமேன் ஆமேன் அந்த விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க அவசத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 18 அதனுடைய ஆமேன் 8வது வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்பு என்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் ஜெப ஆலய தலைவன் தன் வீட்டார் அனைவரோடும் எப்படி இருந்தாராம்? விசுவாசம் உள்ளவராய் இருந்திருக்கிறார். தன் வீட்டார் அனைவரோடும் விசுவாசம் உள்ளவராய் காணப்பட்ட கிறிஸ்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவச்சனமே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சாட்சி கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். நம்மை குறித்து உண்மையான சாட்சி பகருகிறவர் ஆமென் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்பு என்பவன் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் எப்படி இருந்தாராம்? ஆமென் தன் வீட்டார் அனைவரோடும் ஆமென் அவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசம் நிறைந்தவராய் காணப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்க, ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். முழு குடும்பமும் விசுவாசத்தில் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது அந்த முழு குடும்பமும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பெருகும் போது
ஆமேன் அந்த அன்பு வெளிப்படுகிறது. அங்கே விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை அவர்கள் தரித்து கொண்டிருக்க என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26:27-28 அகிரிப்பா ராஜாவை நோக்கி ஆமேன் பவுல் சொல்லுகிற வார்த்தைகள். ஆமேன் ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார்? அகிரிப்பா ராஜாவே, நீ தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு அருமையா கேட்கிற பாருங்க. நீர் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? அப்ப பாருங்க, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வார்த்தைகளை தன்னை ஆமென் ரட்சித்த தேவனை, ஆமென் தான் கண்ட தேவனை, தனக்கு ஒளியாய் ஆமென் வெளிப்பட்ட கர்த்தரை குறித்து அகிரிப்பா ராஜாவிடத்திலே தான் பேசும்படியாய் உத்தரவான போது அநேக காரியங்களை ஆமென் கிறிஸ்துவை குறித்து அவன் விளங்க காட்டினார் என்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி கடந்து வருகையில தான் அகிரிப்பா ராஜா பார்த்து மறுபடி கேட்கிறாரு, ஆமென் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? ஆம், நீ தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆவிக்குள்ளாயிருக்கிற தேவ மனிதர்கள் ஒவ்வொரு இருதயத்தின் ஆழங்களையும் ஒவ்வொரு இருதயத்தினுடைய எண்ணங்களையும் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். பவுலோடு கூட கர்த்தர் பேசினபடினால் விசுவாசிக்கிறேன் என்பதை அறிவேன். அப்பதான் அகிரிப்பா ராஜா சொல்கிறார், ஆமே நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ என்னை கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்க கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற ஆமே அந்த அனுபவம் மிகவும் மேலானது, அது மிக முக்கியமானது. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விசுவாசம், அன்பு, அது மாத்திரமல்ல ரட்சிப்பென்னும் ரட்சிப்பின் நம்பிக்கை அவர்களுக்குள் என்ன செய்யுமா? நிலைத்திருக்கும், நீங்கி போகாது. ஆகவேதான் இடத்துல இந்த விசுவாசத்தை ஆமே நாம் இந்த விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கிற அந்த அன்பு, அந்த ரட்சிப்பை ஒரு ஆத்மா எப்படி பெற்றுக்கொள்ள என்பதை பார்க்கிறோம். ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஒரு வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் போதும், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. நான் மட்டுமல்ல, என் குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவை போல ஆமே ரட்சிக்கப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் போது ஆமே நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது புதிய மனுஷனாய் நாம் மாற்றப்படுகிறோம். ஆமீன். கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவங்கள், ஆமென், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், ஒரு சிநேகம், ஒரு அன்பு நமக்குள் ஆமென் தரிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஒரு சந்தோஷமா அல்லே சொல்லுங்களேன். தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்க. இந்த டிவி மூலமாக தேவனுடைய நிகழ்ச்சி வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆமை இந்த மேலான ஒரு ஆமை சோத்திரம் கிறிஸ்துனுடைய ஆமென் மகிமையை உங்களுக்கு விளங்க பண்ண போகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் இருக்கிற சில நுகங்கள் முறிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 3 விதமான நுகங்களை முறித்து மாற்றுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக ஆண்டவர் பாவம் என்கிற நுகத்தை அவர் என்ன செய்கிறார்? முறித்து மாற்றுகிறார். கிறிஸ்துவை தரித்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்குள் நுகம் பாரமாய் இருப்பதில்லை. அந்த நுகக்கலையை ஆமென் அந்த நுகக்கலையை ஆண்டவர் தரித்து அதை முறித்து மாற்ற ஆமே அவர் உன்னத தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார். ஆமென். பிசாசானவன் என்ன செய்கிறான்? ஆமென், ஜனங்களை பாவத்திற்கு உட்படுத்துகிறார். ஆகவே பாவம் செய்கிற ஆமென் சோதரன் ஒவ்வொருவரும் ஆமென் சோதரன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறாங்க. ஆகவே பிசாசுடைய இந்த கிரிகளை அழித்து மாற்ற ஆமென் தேவகுமாரன் எரேசிதா சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாவம் என்கிற நுகம் ஆமென் கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் முறிக்கப்பட்டது. சந்தரதுடமி கபாலபா. ஹல்லேலூயா.
வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் 20 நாம் வாசிக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பாவம் என்கிற நுகம் ஆமென் முறைக்கப்படும் போது ஆண்டவர் தம்முடைய பெலனை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது ஹல்லேலூயா கிறிஸ்துவுடைய மகிமை நம்ம வெளிப்படும்படியாய் இந்த பாவம் என்கிறதான தடுப்பு சுவரை நம்மில் தூக்கி மாற்ற அவர் நமக்கு சிலுவையிலே அவர் ஸ்தோத்திரம் தொங்கினபடினால் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி கொடுத்தபடினால் இந்த பாவத்தில் நாம் நாட்களில் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பாவம் என்கிற நுகத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். யோவான் 20:22 வாசிக்கும் போது ஆமென் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு ஊற்றும்படியாக பரிசுத்த ஆவியுடைய நிறைவை அவர் நமக்கு தந்து ஆமென் தேவன் இந்த பாவ கட்டில் நம்மை விடுவிக்கும்படியாக அவருடைய தேவ வல்லமையை அவர் நமக்குள் பொழிந்தருளுகிறார். ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. இரண்டாவதை பார்க்கிறோம், வியாதி என்கிற நுகத்தை மாற்றிப்படுகிறார். நாட்களில் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி பாருங்க சோத்திரம். உலகத்தில் வியாதிகள் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த வியாதிக்கு ஒரு முடிவே இல்லை. பலவிதமான வியாதியினால ஜனங்கள் நாட்களை தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. மருத்துவர்கள் ஆமீன் இந்த வியாதிக்கு அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அளவில் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. என்ன வியாதி என்றே அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, அதற்குரிய மருந்துகளை கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் வியாதிகள் பெருகும், ஜனம் பெருகிறது போல ஆமீன் வியாதிகள் பெருகும். அது மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாம் பெருகி கொண்டிருக்கணும். பணம் பெருகும், அழிவுகள் பெருகும், பலவிதமாக எல்லாம் இந்த உலகத்தில் மனுஷனுடைய அறிவு பெருகும், விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கும். எல்லாம் ஒரு பக்கமாக பெருகி கொண்டே இருக்கிற இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வியாதி அமைச்சத்து என்கிற நுகத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை யாரெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த பொல்லாத இது ஆமீன் வியாதி என்கிற நுகம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரை முறித்து மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது ஆமென் நம்முடைய ஆமென் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரமாகிய ஆலயத்தில் வியாதிகள் வராதபடி ஆமென் கர்த்தர் நம்மை காக்க கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஷபரவி கபாரவி டாலபா. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட ஆமென் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் சரீரத்தில் பலவிதமான வியாதியோடு நீங்கள் இப்போது படுக்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியாதபடி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு சுகமாக்க அந்த வியாதியினுடைய நுகத்தை தூக்கி மாற்ற அவர் கிருபை நிறைந்த தேவனாயிருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு சரித்திரம் தெரியும். ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தேவாலயத்திலே வந்திருக்கும் போது 11 முதல் 13 வரை வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தினுடைய 11 முதல் 13 வரை வாசிக்கும் போது அங்கே அவை பலகீனப்பட்ட 18 வருஷமாக ஆமென் கூனியாய்ந்த அருமையான சகோதரியை அந்த அம்மாவை என்ன செய்தாங்க, ஆண்ட தொட்டு என்ன செய்தார், அந்த கட்டை தேவன் முறித்தெறிந்தார். அந்த வியாதியை கொண்டு போட்ட பலகீனத்தை கொண்டு போட்ட சாத்தானின் நுகம் முறிந்தது. எப்போது இயேசுவின் கரம் அந்த அருமையான அம்மாவை தொட்டதோ அந்த நேரத்தில் அவங்க நேராக நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைய உங்களை விடுவிக்க அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நன்றி சொல்லி இந்த நேரத்தில் என் வியாதி
மறையட்டும், பலகீனம் மாறட்டும் அப்படின்னு நீங்க எல்லாரும் ஜெபத்தில் கேட்க போறீங்க. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையோடு கர்த்தர்களை நடத்த போகிறார். விடுவிக்கப்படக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நேரத்தில் கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இந்த நாட்களை வியாதியினுடைய நுகத்தை முற்றிலுமாய் முறித்து மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 வாசிக்கிறோம். அந்நாளிலே அவன் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன்னுடைய கழுத்தில் இருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், உங்களை பாரப்படுத்தி உங்களை பயப்படுத்தி பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படும். அந்த வியாதியினுடைய நுகத்தை, பலகீனத்தின் நுகத்தை கர்த்தர் தாமே மாற்ற போகிறமைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மூன்றாவதாக பயம் என்கிற நுகத்தடி கர்த்தர் மாற்ற போகிறார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். 365 இடங்களுக்கு மேலாக பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி வேதத்திலே நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்குமே. ஆனால் நம்முடைய பயங்கள் முற்றிலுமாய் மாறும். கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்து முடிப்பார். இந்த பயம் என்கிற நுகத்தை மாற்றி போடுவார். ஏன்னா சாத்தானுக்கு தெரிந்து போச்சு, பிசாசுக்கு இனி கொஞ்ச காலம் தான். அதான் வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு நிற்கிறபடினால் இன்றைக்கு அநேக ஜனங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். பலவிதமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து ஆத்துமாக்களை பயப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய தந்திரங்களை முறித்து மாற்ற நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்று சொன்னா கர்த்தர் எல்லா துரத்தனைகளையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே சோத்திரம் அதை ஆணி எடுத்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எதிரடையாய் காணப்பட்ட கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் சிலுவையிலே நமக்காக ஆணி எடுத்து அவர் வெற்றி சிறந்தபடினால கொலோசியர் 2:14-15 படியாக இந்த நாளிலே தேவன் நமக்காக வெற்றி சிறந்தபடினால நமக்கு ஒரு ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பயம் என்கிற நுகத்தடியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பலனை தாரும் என்று கேளுங்க. அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருங்களை பலப்படுத்துவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் நம்ம பாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆவியானுடைய பிரசன்னம் நம்ம இப்போது இறங்கட்டும் இறங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனண்டி, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனண்டி, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இங்கே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இங்கே தேவை தேவா. மேர் சமதுடமவோ இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளு கண்டு முத்திரையாடு ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளு கண்டு முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடும். ஓ பிதாவே என்று அழைக்க அப்பா புத்திர சுவிகாரம். ஆமென் ஆமென். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ருஷமை நூடா சந்தாரா ஜீவன சந்தாரிவா நூடா சந்தரவௌடாரா நோரி வம்சநாதிரவோ ஜீவன சதோரிவலா
நாதுரமிட்டாரா நோடாரா ஷதனோட்டாரா ஓரி வம்சநாதானஷா யூடமம்சலாதானஷா ஜீவானஷா லோரி வம்சனோ யூடமம்சனோதானஷா ஜீவனஷா லோரி வம்சனோ யூடமால சந்தரமௌடாராமே ஆவியாண்டிய மாமேன் மாறாத பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. அன்பு நேசரே ஆமென் அப்பா. பரலோக தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்காக நீ ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி வரட்டும் அப்பா ஆண்டவரே. பாவம் என்கிற வியாதி என்கிற பயம் என்கிற எல்லா நுகத்தடிகளையும் ஆண்டவரே நம்முடைய சரீரத்தின் ஆவி ஆத்துமாவிலிருந்து இப்போதே கர்த்தர் ஆண்டவரை முறித்து மாற்றுவீராக ராஜா. இயேசுவே மெய்யான ஒரு விடுதலையை அவனுடைய பிள்ளைகள் இப்போதே சுதந்தரிப்பார்களாக ராஜா. நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி. எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் ஆண்டவரை மருத்துவமே கைவிடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சுகத்தை நீர் கொடுக்க ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை பாரமான எந்த விஷயமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்போது இரக்கம் பாராட்டுகிறீங்க ராஜா. உம்முடைய கரத்தின் வல்லமை பிள்ளைகளுக்காக நீர் இறக்குகிறீங்க. கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.